ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை வாசிக்கப் போகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஒவ்வொரு வசனமாக நாம் படித்து வருகிறோம். கிறிஸ்தவ விசுவாசத்திற்க சகல காரியங்களும் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை படித்தாலே ஒரு பெரிய வேத அறிவு, கர்த்தருடைய காரியங்களை குறித்த ஒரு பெரிய அறிவு உணர்வு நமக்கு உண்டாக வேண்டும். எல்லா காரியங்களையும் விவரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 2:17 இன்றைக்கு வாசிப்போம் 23 வரை. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வகையிருக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாயும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? முதல் அதிகாரத்தில் பார்த்தோம், மனுஷன் பாவி என்பதை பவுல் அப்போஸ்தலன் உணர்த்துகிறார். மனுஷன் பாவத்திலே விழுந்து விட்டான், உளையான சேராகி அந்த பாவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டி முதலாம் அதிகாரத்தை முடிக்கிறார். 2ஆம் அதிகாரத்தை அதன் மேல கட்டுகிறார். இன்னும் அந்த பாவியான மனுஷனுக்கு உணர்வை ஏற்படுத்தும்படியாக 2ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? முதல் 16 வசனங்களிலே அங்கே நியாய தீர்ப்பு ஆண்டவர் எப்படி கொடுக்க போகிறார், எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை குறித்து பேசுகிறார். முதல் 16 வசனங்களில் பார்க்கும்போது the moral man, அதாவது ஒழுக்கமாக வாழ்கிற யோக்கியன், இவனுக்கு ஒருவேளை மதம் இல்லாமல் இருக்கலாம், யூதனாகவும் இல்லாமல் இருக்கலாம், அவன் எந்த மதத்திலையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யோக்கியமாய் வாழுகிறவன், நன்மைகளை செய்கிறவன், நல்ல காரியங்களை செய்கிறவன், அவன் பொல்லாதவன் என்று சொல்ல முடியாது. யோக்கியன், moral man சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. யோக்கியன் அவன் சாதாரணமாக ஒரு நல்ல நெறிமுறைகளை கொண்ட வாழ்க்கையை நடத்துகிறவன். அப்படிப்பட்ட மனுஷனை குறித்து முதல் 16 வசனங்களை சொல்லுகிறார். அவன் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கும் போது நான் ஒன்னும் கெட்டது செய்யவில்லையே, நான் ஒன்னும் தவறுகள் செய்யவில்லையே என்று தன்னுடைய யோகியதையை எண்ணி அங்கே நிற்பான். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவன் யோகியனாக எண்ணப்பட மாட்டான். ஏனென்றால் தேவன் வெளிப்புறமான கிரியைகளை பார்க்கிறவர் அல்ல, உள்ளான மனதை பார்க்கிறவர். தேவன் உள்ளத்தை அறிகிறவர். அவனுடைய ஆசை இச்சைகள், அவனுடைய பலவிதமான உள்ளத்திலே இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறபடினாலே அவனை கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். அநேகர் கேட்கிறார்கள், கர்த்தரை பற்றி அறியாமல் இருந்து யோகியமாய் வாழுகிற மனுஷர்கள் நரகத்துக்கு போவார்கள், கர்த்தரை அறியாமல் இருக்கிறவர்கள் கேள்விப்படாதவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று 2ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்களில் அதுக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை குறித்து கேள்விப்படாதவன் கூட அவனுடைய மனசாட்சியிலே எது நன்மை எது தீமை என்பதை அறிந்து வைத்திருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு மனசாட்சியிலே நல்லது எது கெட்டது என்று எழுதி வைத்து விட்டார். எல்லா மனுஷனுக்கும் எது நல்லது எது கெட்டது என்பது தெரியும். தெரியாது என்று சொல்லக்கூடிய மனுஷன் உலகத்தில் கிடையவே கிடையாது. உலகத்தில் பிறந்திருக்கிற அனைத்து மனுஷனுக்கும் எல்லாருக்கும் நன்மை எது கெட்டது என்பது ஏற்கனவே அவன் மனசாட்சியிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் ஜனங்கள் மற்றவர்களை குற்றஞ்சிருக்கிறார்கள். அவன் அப்படி செய்கிறான், இவன் செய்வது தவறு, இவன் செய்வது பாவம், அது குற்றம், இது தப்புன்னு ஜனங்க ஏன் சொல்றாங்க? அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பெரிய ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டியதில்லை, அதுக்கு பெரிய கர்த்தரை குறித்து அறிந்திருக்க வேண்டியதில்லை, வேதத்தை படித்திருக்க வேண்டியதில்லை. எது நன்மை எது தீமை என்பதை மனசாட்சியிலே மனுஷன் அடிப்படையை அறிந்து வைத்திருக்கிறான். கர்த்தரை அறியாத மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது அவனை கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? அவனுடைய மனசாட்சி, அவனுடைய மனசாட்சி என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கவில்லையே அவன், அது நிமித்தமாக அவன் நியாயம் தீர்க்கப்படுவான். அவன் மனசாட்சியிலே நன்மை எது தீமை எது என்கிற அறிவு இருந்த போதும் அந்த அறிவின்படி அவன் நடக்கவில்லை, அந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஜீவிக்கவில்லை. ஆகையால் அவனை நியாயம் தீர்ப்பார் என்பதை பார்க்கிறோம். 17வது வசனத்துக்கு வரும்போது இங்கே மதவாதிகளை குறித்து பேசுகிறார். மதத்தில் இருக்கிறவர்களை, ரிலிஜியஸ் மேன்,
பக்திமான்களை குறித்து பேசுகிறார். சிலர் பாருங்க, பக்தி இருக்குது ஆனால் ஆண்டவரோடு கூட ஒரு உறவு கிடையாது. பக்தி இருக்குது ஆனால் அவர்களை இயேசுவை தனிப்பட்ட முறையில் அறிந்தது கிடையாது. பக்தி இருக்கிறது ஆனால் உண்மையான ஆராதனை அவர்கள் மத்தியிலே கிடையாது. பக்தி நிமித்தமாக சடங்காச்சாரங்களும் சம்பிரதாயங்களும் பலவிதமான காரியங்களும் அவர்கள் மத்தியில் இருக்கிறது. கோவிலுக்கு போவார்கள், கிறிஸ்தவர்களாக கூட இருப்பார்கள், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து மிகுந்த பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையிலே கர்த்தரிடத்திலே ஒரு உறவு கிடையாது. கர்த்தரை அவர்கள் தனிப்பட்ட முறையில் அறிந்து வைத்திருப்பது கிடையாது. அப்படிப்பட்ட பக்திமான்களை குறித்து பேசுகிறார். ரிலிஜியஸ் பீப்புள். இந்த பக்திமான்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் எப்படி குற்றமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்? பாவிகளைப் போலவே, கிறிஸ்துவை குறித்து அறியாதவனைப் போலவே, சபையில் இருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, கிறிஸ்துவண்டையிலே ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளாத, தனிப்பட்ட முறையிலே விசுவாசத்தை வைக்காதவன், பக்தி உள்ளவனாய் இருந்தாலும் எப்படி அவன் எல்லா பாவியை போலவே இருக்கிறான் என்பதை குறித்து இங்க பேசுகிறார். 17ஆம் வசனம் இன்னொரு சாப்டர் மாதிரி, அது தனி ஆரம்பிக்குது. வேதம் எழுதி முடிக்கப்பட்ட பிறகு 12-13 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் சாப்டர்களாக அதை பிரித்தார்கள், அதிகாரங்களாக. அதுக்கு முன்பாக இவையெல்லாம் அதிகாரமாக பிரிக்கப்படவில்லை. தொடங்கினா ரோமர்ல தொடங்கினா முதல் வசனத்தில் தொடங்கினா கடைசி வரைக்கும் வாசிக்க வேண்டியதான். வசனமும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. பிறகுதான் இவைகள் அதிகாரங்களாக பிரித்தார்கள். நம்முடைய வசதிக்காக சுலபமாக கண்டுபிடிக்கலாம் காரியங்களை, அதற்காக அப்படி பிரித்தார்கள். அப்படி பிரிக்கும் போது சில நேரத்தில் தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொன்ன மாதிரி தேவன் நினைத்ததெல்லாம் பிரிச்சுட்டாங்க, தேவன் பிரிச்சதெல்லாம் இணைச்சிட்டாங்க. இவங்க போட்ட சாப்டர்லயும் வசனத்திலையும் எதை பிரிக்க கூடாதோ அங்கெல்லாம் சில நேரத்தில் பிரிச்சிருக்கிறாங்க, எதை இணைக்க கூடாதோ அங்கெல்லாம் இணைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்படி சில தாறுமாறான காரியங்கள் நடந்திருக்குது. ஆகையால் தான் பிரசங்கம் பண்ணும்போது இவங்களை எல்லாம் விளக்கி சொல்லுகிறோம். 17ஆம் வசனம் முற்றிலுமாக இன்னொரு சாப்டர் மாதிரி ஆரம்பிக்கிறது. முதல் 16 வசனங்கள் யோகியனை குறித்து பேசுகிறது, யோகியமான மனுஷனை குறித்து பேசுகிறது, மாரல் மேனை பற்றி. 17ஆம் வசனத்திலிருந்து ரிலிஜியஸ் மேன், இவன் பக்தி வைராக்கியம் கொண்டவன், இவனை குறித்து பேசுகிறது. இவனை குறித்து என்ன சொல்லுகிறது? யூதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே பவுல் அப்போஸ்தலன் யூதரை பேச, இன்றைக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக கிறிஸ்தவத்திலே இருக்கிற கிறிஸ்தவ மக்களை குறித்து பேசியிருப்பார் என்று உண்மையாகவே நம்புகிறேன். யூதர்களை குறித்து ஏன் பேசுகிறார்? அவர் சொல்லுகிறார், நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கிறாயே. பாருங்க, கிறிஸ்துவை அறியாத அல்லது ஆண்டவரை குறித்து அறியாத மக்கள், அவர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர்களுக்கு வேதம் கிடையாது, அவர்கள் போதிக்கப்படவில்லை, உபதேசிக்கப்படவில்லை, அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, புறஜாதியார்கள் அந்த காலத்திலே அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவர்களே ஆண்டவர் நியாயந்திருக்க போகிறார். ஆனால் இவர்கள் யூதர்கள் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் நன்மை தீமை என்றது என்னதென்று நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு இருக்குது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களை போல சபைக்கு போகிறார்கள், பாடல்களை பாடுகிறார்கள், வேத புஸ்தகத்தை வாசிக்கிறார்கள், சடங்காச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றுகிறார்கள். அவர்களுக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷனை காட்டிலும் அதிகமான தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய பெரிய கிருபை இல்லையா? கர்த்தருடைய பெரிய கிருபை. உலகத்தில் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் யாருனே தெரியாது. இன்றைக்கு முதல்ல எல்லா கிறிஸ்தவ சபையிலையும் ஒரு ரவுண்ட் வரணும், பிரசங்கம் பண்ணி ரட்சிப்பு குறித்து பிரசங்கம் பண்ணி எல்லாரையும் ரட்சிக்கப்பட வைக்கணும். இது இவங்க முதல்ல ரட்சிக்கப்பட்டாதான் பிறகு நம்ம வெளியே போய் அதை சொல்லணும். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள்ல ஆயிரமான மக்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள். மதம் இருக்குது, பக்தி வைராக்கியம் இருக்குது, கிறிஸ்தவத்துல பிறந்த அப்படின்றது, நான் பெந்தகோஸ்து, நான் லுத்தரன், நான் மெத்தடிஸ்ட், நான் பேப்டிஸ்ட், நான் சிஎஸ்ஐ என்கிற அந்த பக்தி வைராக்கியம் இருக்கிறது. அங்கதான் போவாங்க, இப்படிதான் இருப்பாங்க, கேட்டா பெருமையா சொல்லிக்குவாங்க. ஆனால் அவர்களுக்கு தேவனோடு கூட ஒரு உறவு இல்ல, கர்த்தருடைய ஜீவன் அவர்களுக்குள்ளாக இல்ல, கர்த்தருடைய அந்த வல்லமையினால் அவர்கள் வாழுகிறது கிடையாது. நான் அன்றைக்கு சொன்னேன் இல்லையா, ரட்சிக்கப்பட்டான் என்று ஒருவன் எப்படி நிச்சயமாய் சொல்ல முடியும்? இன்னைக்கு எல்லாரும் சொல்ல முடியுமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு தைரியமாய் சொல்ல முடியுமா? இன்றைக்கு நான் அப்படி ஒரு கேள்வி கேட்டு யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கைகளை உயர்த்துங்கள் சொன்னால் எல்லாரும் உயர்த்த முடியுமா? எதன் அடிப்படையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும். எப்படி தெரியும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு? நான் சொன்னேன், உள்ளான ஒரு சாட்சி நமக்குள்ளாக ஆவியானவர் சொல்லுகிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. அப்படி ஒரு சாட்சி உள்ள நமக்கு இருக்க வேண்டும். உள்ளான ஒரு சாட்சி நமக்கு இருக்க வேண்டும். நிச்சயமாக அது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற சாட்சி. சபைகளுக்கு சென்று பக்தி வைராக்கியத்தை கொண்டாடி பக்தி வைராக்கியத்தில் வாழ்கிறவர்களுக்கு, ஆனால் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அப்படிப்பட்ட உள்ளான சாட்சி இருக்கா? தங்கள் ரட்சிப்பை குறித்த ஒரு நிச்சயம் அவர்களுக்கு இருக்காது.
அந்த உள்ளான சாட்சி இருப்பது மட்டுமல்லாமல் வெளிப்புறமாகவும் ஒன்று காணப்படுகிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் காணப்படுகிறது. எப்படி மாற்றம் காணப்படுகிறது? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறபடினாலே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அவருடைய வல்லமையினால் நம்முடைய ஜீவியம் மாறுகிறது. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ சபைகளிலே கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கிறிஸ்தவ பாரம்பரியத்திலேயே ஜீவித்திருக்கிறவர்கள், பக்தி வைராக்கியம் இருக்குது, வேதம் இருக்குது, சரியான பாட்டு இருக்குது, சரியான பேர் இருக்குது, ஜேவியர், ஜார்ஜ், ஜான், ஜேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் மாற்றப்பட்ட வாழ்க்கை கிடையாது. கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்யவில்லை. அவருடைய ஜீவியம் மாறவில்லை. அவர்கள் ஜீவியம் மாறவில்லை என்கிறதே அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் ஒரு சரியான விதத்தில் வெளிப்படையாக அவன் மாற்றப்பட்டிருப்பான். வெளியே ஒரு பெரிய மாறுதல் அவனுக்குள்ளாக தெரியும். ஏனென்றால் உள்ளே ஆவியானவர் இருக்கிறார், அவனை மாற்றுகிறார். நான் சொன்னேன், இந்த ஆராதனையில சொன்னேன்னு தெரியல, ஒரு சபைக்கு போயிருந்தேன், பிரசங்கம் பண்ணேன். அடுத்த நாள் திடப்படுத்தல். இன்னைக்கு என்ன கூப்பிட்டாங்க, பிஷப் வந்து எல்லாருக்கும் தலையில கை வச்சு எல்லாரையும் திடப்படுத்துறதுக்கு முன்னால என்ன எது கூப்பிட்டாங்கன்னு தெரியல. கடைசியில் நான் தான் போய் திடப்படுத்திட்டு வந்தேன். நான் போய் அங்க ரட்சிப்பை குறித்து பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு 120 பேருக்கு மேல இருந்தாங்க. ரட்சிப்பை குறித்து பேசின உடனே அங்கே ரட்சிக்கப்படும்படியாக அழைப்பு கொடுத்தேன். இதுவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற நிச்சயம் இல்லாதவர்கள், இப்படி சொன்னேன். ரட்சிக்கப்பட்டா இதெல்லாம் தெரியும், ஜீவியம் மாற்றப்படும், உங்களுக்கு வல்லமை இருக்கும், பாவத்தை மேற்கொள்வதற்கு வல்லமை இருக்கும், உள்ளத்திலே ஒரு சாட்சி இருக்கும், ஆவியானவர் சொல்லுவார் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று எல்லாம் சொல்லி விளக்கின உடனே ஆல்டர் கால் கொடுத்த உடனே அவ்வளவு கையை உயர்த்தினாங்க. எனக்கே சந்தேகம் ஆயிடுச்சு. எல்லாம் கையை கீழே போடுங்க, எல்லாம் கிறிஸ்தவ பசங்க எல்லாம் கையை கீழே போடுங்க. இதுவரைக்கும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற நிச்சயம் இல்லாதவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. சும்மா நான் இன்னொரு மீட்டிங் இல்ல, சும்மா எல்லாம் கையை உயர்த்துறதுக்கு. ரட்சிக்கவே படலன்றவங்க கையை உயர்த்துங்க. எனக்கு நிச்சயமே கிடையாது, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற நிச்சயமே இதுவரைக்கும் எனக்கு இருந்தது இல்ல, நான் இன்னைக்குதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போறேன், இன்றைக்கு தான் ரட்சிக்கப்பட போறேன், கையை உயர்த்துங்க. என்ன அவ்வளவு பேரும் திருப்பி கையை உயர்த்துறாங்க. அதுக்கு தான் அந்த பாதிரியார் கூப்பிட்டாரு. என்ன அவர் சொன்னார், ஐயா நீங்க வந்து பிரசங்கம் பண்ணுங்க, நான் பிரசங்கம் பண்ண சபையில இருந்து துரத்திடுவாங்க, என்ன நீங்க வந்து எது வேணா பேசலாம், நீங்க வந்து பேசுங்க. அவ்வளவு பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்படாம என்னத்தை திடப்படுத்துறது? இவங்களை திடப்படுத்தி நரகத்துக்கு தான் அனுப்பணும். ரட்சிக்கப்படுவதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் பண்றோம், திடப்படுத்தல பண்றோம், அதை பண்றோம், அதை பண்றோம், நமக்கு 1008 சம்பிரதாயங்களும் சடங்காச்சாரங்களையும் வைத்திருக்கிறோம், இவள் எல்லாம் சரியா செய்கிறோம். ஆனால் ரட்சிக்காயா என்று கேட்டா அத்தனை பிள்ளைகள் அன்றைக்கு நான் ரட்சிக்கப்படவில்லை, எனக்கு இதை குறித்து யாரும் சொல்லல, இதுவரைக்கும் நான் கர்த்தருடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கலன்னு சொல்றாங்களே, அது எங்க போய் சொல்றது? ஆலயங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? கட்டடங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? பெரிய பெரிய காம்பவுண்டுகள் இருந்து என்ன பிரயோஜனம்? பிரசங்கியார்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? பெரிய நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிகள், கல்லூரிகளை கட்டி என்ன பிரயோஜனம்? மனுஷனை ரட்சிக்கப்படாமல் அவன் வயிற்றை நிரப்பி மூளையை நிரப்பி நேரம் நரகத்துக்கு அனுப்பி என்ன பிரயோஜனம்? உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த நிலையில தான் கிறிஸ்தவம் இன்றைக்கு இருக்கிறது. யூதர்கள் மத்தியிலையும் இப்படிதான் ஒரு நிலைமை நிலவினது. அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இருந்தது, போதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்திருக்கிறார்கள், நன்மை தீமை என்னதென்று நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை கிடையாது. இப்படி சம்பிரதாயத்திலும் சடங்காச்சாரத்திலும் வாழும்போது நமக்கு ஒரு ஃபால்ஸ் கான்பிடன்ஸ், நம்மை குறித்து ஒரு அசட்டு தைரியம் வந்து விடுகிறது. என்ன தைரியம்? நான் மற்றவனை காட்டிலும் பெரிய ஆளு, நான் பரலோகத்துக்கு தான் போறேன். நிறைய பெந்தோஸ்து மக்களுக்கு இன்னைக்கு பரலோகம் போறாங்களான்றது பெரிய சந்தேகமா இருக்குது. ஹலோ, நிறைய ரட்சிக்கப்பட்ட பெந்தோஸ்து மக்களுக்கு பரலோகம் போறாங்களா இல்லையான்னு சந்தேகம். ஒருவர் எடுக்கப்படுவார், இன்னொரு கைவிடுவார்னு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. யார் நம்மளை கைவிட போறாங்களா எடுத்துக்கொள்ள போறாங்களான்னு இவங்களுக்கு தெரியல. யார் போவான் யார் இருக்க போறான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அந்த நிச்சயமே இல்ல. ரட்சிக்கப்படாத பாரம்பரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, சடங்காச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவனுக்கு சில நேரத்தில் ஒரு அசட்டு தைரியம், நான் போயிடுவேன்றது. அவனே கொஞ்சம் தேவலாம் போல சில நேரத்தில். ஆனா அது அசட்டு தைரியம், போக போறது இல்ல. இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு தைரியம், நான் போயிடுவேன். என்ன பெரிய காரியம்? நான் எங்க தாத்தா காலத்துல இருந்து கிறிஸ்தவன், எங்க முப்பாட்டர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்க எல்லாமே இந்த சபையில இருக்கிறோம், எங்க தாத்தா தான் இந்த சபையை கட்டினார், நான் போக மாட்டேனா? என்னையா சொல்றீங்க? நான் கண்டிப்பா போவேன் நிக்கிறான். அந்த அசட்டு தைரியத்தை குறித்து தான் இங்க பேசுகிறார். 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும், இவனே குருடன், இவன் என்ன நினைக்கிறான்? நான் எல்லாருக்கும் வழிகாட்டி. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும், அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும்
இவனுக்குள்ளே இருள் இருக்கிறது, இவனுக்குள்ளே அந்த ஒளி வீசவில்லை இன்னும். ஆனால் இவன் ரொம்ப பெரிய வெளிச்சம் மாறி அவன் தன்னை குறித்து பேசிக் கொள்கிறான். பேதைகளுக்கு போதகனாகவும் இவனே போதிக்கப்பட வேண்டும். இவனுக்கே இன்னும் சத்தியம் தெரியவில்லை, ஆனால் இவன் போதகனாக தன்னை எண்ணுகிறான். குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் இவனே குழந்தை, இவனே கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் இவன் நினைக்கிறான் எனக்கு தெரியும், அவனுக்கு தான் தெரியல என்று. நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன், ஒரு கல்யாணத்துல பிரசங்கம் பண்ணேன். கல்யாணத்துல சில நேரத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாத ஆளுங்க வருவாங்க. எனக்கு கல்யாணம் நடத்துறது முக்கியம் தான், அதே நேரத்தில் ரட்சிக்கப்படாத ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்க சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தையும் சொல்லிட்டேன். நான் பார்த்தேன், ஒரு ஆள் வந்தாரு, நல்ல போதையில இருக்காரு, எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, இப்படியே வந்தாரு, படிக்கட்டுல ஏறினாரு. ஐயா, நீங்கள் பிரசங்கம் பண்ணினது இந்த சேரிகளிலேயும் அல்லது இந்த கர்த்தரை அறியாத மக்கள் தெருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவர்கள் மத்தியிலையும் அவர்கள் மத்தியிலையும் பிரசங்கம் பண்ண, நாங்கெல்லாம் சபையில காலகாலமா இருக்கிறோம், எங்களுக்கு இந்த ரட்சிப்பை குறித்து பிரசங்கம் பண்றீங்களா? நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு தான் தேவை, அதனாலதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். அவருக்கு அவ்வளவு கோபம், நம்மளுக்கு வந்து சொல்லிட்டானே ரட்சிப்பை பற்றி, நம்ம ரட்சிக்கப்படணும்ட்டானே. ரட்சிக்கப்படு, அதுக்கு தானே சொல்றோம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவங்க பெரிய குருடனுக்கு வழிகாட்டியாகவும் அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, வெளியே இருக்கிறவன், அங்க கஷ்டத்துல இருக்கிறவன், அவன் குடிகாரன், அவன் ரோட்ல கிடக்கிறான், உருண்டுட்டு இருக்கான், அவனுக்கு போய் சொல்லுங்க, நான் குடிச்சு நல்ல ஸ்டெடியா நடக்கிறேன், எனக்கு என்னதுக்கு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நினைப்பு. இப்படி சபையில ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் சொல்லுகிறார். இன்னொன்றை கவனிக்க வேண்டும், நியாயப்பிரமாணத்தை குறித்து அன்றைக்கு நான் பேசினேன். 10 கற்பனைகள் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாருன்னு. எதற்கு கொடுத்தார்? 10 கற்பனைகளை ஒருவன் செய்து அதன் மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கொடுக்கவில்லை. அது வாழவே முடியாது, யாரும் செய்யவே முடியாது. அதை தெரியாதவர்கள் நன்றா புரிந்து கொள்ளுங்க. 10 கற்பனையின்படி ஒரு மனுஷனும் எல்லா கற்பனையும் கை கொண்டு நடக்க முடியாது. என் மேல கோவப்படாதீங்க, இவ்வளவு நாள் தப்பா கேட்டுட்டு இப்ப நான் இப்படி சொல்றதுனால. அவன் கேட்டு அதன்படி நடக்கணும்னு ஆண்டவர் கொடுக்கல, கேட்டு இவன் பாவி என்று உணர வேண்டும் என்றுதான் கொடுத்தார். இது ஏன் எல்லாருக்கும் வழங்குறது இல்லைன்னு எனக்கு ஒண்ணும் புரியவே இல்லை. இது காலாகாலமா 100 வருஷத்துக்கு முன்னால எழுதினவங்க எழுதி வச்சிருக்காங்க, இது யாரும் படிக்கல போல இருக்குது. இன்னும் சபைகள்ல 10 கற்பனை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சபைகள்ல நீ அதை செய்யாத, இதை பண்ணாத, அதை போடாத, இதை அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத சட்ட திட்டங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டது? மனுஷன் இவைகளின்படி நடக்க முயற்சிப்பான், முயற்சிக்கும் போது அவனால முடியாமல் போய்விடும், முடியாமல் போகும்போது ஐயோ ஆண்டவரே நான் பாவி, ஆகையால் தானே எனக்கு கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்க முடியல, என்னுடைய சுவாபமே கெட்டதா இருக்கும் போது நான் எப்படி நன்மை செய்ய முடியும்? கெட்ட மரம் எப்படி நல்ல கனியை தர முடியும்? நான் எப்படி நன்மை செய்ய முடியும்? நான் பாவியா இருக்கிறேன் என்பதை உணர்ந்து ஆண்டவரத்தில் அவன் வரும்படியாக தான் பழைய ஏற்பாடு முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது கட்டளைகள். யூதர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது அதனாலதான். ஆனால் யூதர்கள் என்ன பண்ணார்கள்? கட்டளைகள் எடுத்து வைத்துக் கொண்டு தாங்கள் என்னமோ அது போல ஜீவிக்க முடியும் என்கிறது போல எண்ண ஆரம்பித்து விட்டார்கள். மோசே கட்டளை தூக்கிட்டு வர்றார், மலையில ஆண்டவர் 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தார், பலகையில எடுத்துக்கொண்டு கீழே வந்து இந்த மாதிரி ஆண்டவர் 10 கற்பனை கொடுத்திருக்காரியா, எல்லாம் கவனிங்கன்னா 10 கற்பனை தானா, சர்வசாதாரணமா நாங்க இதெல்லாம் செய்து முடிச்சிருவோம். நாங்க படிச்சு பாருங்க, வேதத்துல அப்படிதான் சொல்லியிருக்கு. இவன் இந்த 10 கற்பனையும் பார்த்துட்டு வாசித்துட்டு பார்த்துட்டு வாயில கைய வச்சுக்கிட்டு ஐயோ ஆண்டவரே இப்பேற்பட்ட உயர்ந்த கற்பனைகளை கொடுத்திருக்கிறீரே, நான் ரொம்ப பாவத்தின் உளையான சேட்டுல சிக்கி இருக்கிற பாவியாச்சே, நான் இதை எப்படி செய்ய முடியும்? என்னால செய்ய முடியாதே, எனக்கு கிருபையாயிரும், எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று அவன் கேட்டிருக்கணும். அதை செய்யறதை விட்டு போட்டு இந்த 10 பலகையை பார்த்துட்டு அவ்வளவுதானா, நாங்க எல்லாம் இந்த சர்வசாதாரணமா செய்ய, இன்னும் வேற ஏதாவது இருக்குதா சொல்லுங்க, வாசித்து பாருங்க. பழைய ஏற்பாடு முழுக்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த யூதர்கள் அவருடைய குறை அதுதான். அவர்கள் என்ன எண்ணினார்கள்? நியாயப்பிரமாணத்தை தங்களால் செய்ய முடியும், இதை செய்வதனால் நான் நீதிமானா இருப்பேன், இதை செய்வதனாலே கர்த்தருக்கு முன்னால நான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவனா இருப்பேன், இதை செய்வதனாலே நான் நல்லவனா இருப்பேன் என்று எண்ணிதான் வாழ்ந்து வந்தார்கள். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காண்பிக்கிறார். நியாயப்பிரமாணம் பாவத்தை உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனிதன் பாவி என்பதை உணர்த்துவதற்காக. 22ஆம் வசனம், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று இல்ல, 21ஆம் வசனம், இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதிக்காமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? யாரும் பல் பேசல, எல்லாம் பேசாம நின்னுட்டு இருக்கிறான். எல்லாம் 10 கற்பனையை வச்சுட்டு களவு செய்யக்கூடாதா இருப்பாங்கன்னு சொன்னா பெரிய நம்ம செய்திடாம பண்றாங்க. பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறாரு, பிறருக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? யாரோ ஒரு சிலரை கேட்கல,
யூதர்கள் அவ்வளவு பெரிய கேட்கிறார், சேலஞ்ச் பண்றாரு. யாராவது ஒரு ஆள் இருக்கிறையா, பிறருக்கு போதிக்கிற நீ, நியாயப்பிரமாணத்தை கையில வைத்துக் கொண்டு இதன்படி நட என்று சொல்லுகிற நீ, இதை செய்திருக்கிறாயா? களவு செய்யாமல் இருப்பாயாக என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா என்று கேட்கிறார். நிச்சயமா தெரியுது களவு செய்யறான். சில சொல்ல நான் செய்யலையே, இவர் சொல்றார் செய்யற. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஒரு பெண்ணை விபச்சாரத்திலே கையும் களவுமா பிடித்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள், குற்றஞ்சாட்டுகிறார்கள். எதுக்காக கொண்டு நிறுத்துறாங்க? இவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். இந்த ஆள் எப்பவுமே இடக்கு முடக்கா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் எப்படியா மாற்றணும். இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தெல்லாம் ஒண்ணு இல்லைன்றாரு இவரு. மோசே எழுதுனதெல்லாம் ஒண்ணு பெரிய காரியம் இல்லைன்னு இவர் என்னத்தையும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் புது விதமான பிரசங்கியா இருக்கிறார். இவர் எப்படியா மாட்ட வைக்கணும், நியாயப்பிரமாணத்தை இவர் மீறவரை அவரை காமிச்சா இவரை கல்லெறிஞ்சு கொண்டுடலாம், இவர் ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லி தான் நிக்க வைக்கிறாங்க அந்த பெண்ணை. சொல்றாங்க விபச்சாரத்தில் கையங்களமா பிடித்தோம், மோசே நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர்கள்? அவர் என்ன சொன்னாரு? உங்களிடத்தில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லறியணுமா? ரெடிப்பா, ரெடி எரியலாம். எல்லாம் ரெடியா நின்று கல்லெல்லாம் எடுத்துட்டியான. மோசே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கல்லறி தானே சொல்லுது. நான் அதுக்கு கீழ்ப்படுகிறேன். இவன் நினைச்சிட்டு இருக்கான் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, போ நியாயப்பிரமாணத்தை தூக்கி எறின்னு சொல்லுவாரு, நம்ம இவரை கல்லறிஞ்சு கொள்ளலாம் நினைச்சான். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? நான் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறேன், வா கல்லறின்னு சொல்லுது, கல்லறியலாம், நீ கல் எடுத்துக்கோ, யாரு குற்றம் இல்லையோ யாரு பாவம் செய்யலையோ நீ முதல்ல கல்லறினார். எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிறான். குனிஞ்சி கீழே தரையில எழுதினாராம். அது அநேக வேத போதகர்கள் சொல்லுகிறார்கள், தரையில குனிஞ்சு எழுதும் போது அங்கு நின்று கொண்டிருந்த அநேகருடைய அந்தரங்க காரியங்களை, பாவங்களை இவர் எழுதினார். இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. கீழே எழுதியிருப்பாரு, இந்த நீல நிற சட்டை போட்டு வைத்திருக்கிறனே, நீ நேற்று என்ன பண்ணாய்? உடனே நீல நிற சட்டைக்கார பேசாம திரும்பி கடை நடைய கட்டுறாரு, நமக்கு என்னத்துக்கு பாவம். இன்னொருத்த பார்த்து 4 நீல நிற சட்டை தானே போட்டிருக்கிறேன், நானும் தப்பு தான் செய்யறேன், நம்மளா இருக்க போது நம்மளும் போயிடுவோன்னு இப்படியே எழுதுறாரு. ஒருத்தன் அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். எல்லாம் போய் சேர்ந்துட்டான். நிமிந்து பார்க்கிறார், யாருமே இல்ல. பெண்ணே குற்றம் சாட்டினவர்கள் எங்கே என்றார். எல்லாம் போயிட்டாங்க ஆண்டவரே, எல்லாரும் போயிட்டாங்க. எதை நிரூபிக்குது இது? நியாயப்பிரமாணம் நல்லதுதான், கர்த்தர் கொடுத்த கட்டளை, அவைகள் தூய்மையானவைகள், அவைகள் மேன்மையானவைகள், நல்லவைகள் தான். ஆனா மனுஷனால் அதை செய்ய முடியாது என்பதை அந்த ஒரு நிமிஷத்துல நிரூபிச்சு காமிச்சிட்டார். ஒருவனாவது இந்த பெண்ணை கொண்டு நிறுத்தி கல்லறியலாம் ஒருவனாவது நிக்க முடியவில்லை. ஏனென்றால் எல்லாரும் பாவிகள் என்பதை நிறுத்தி விட்டார் ஆண்டவர். எல்லாம் போயிட்டான் வீட்டுக்கு. யாராவது ஒருவன் குற்றம் இல்லாதவனா இருந்தால் கல் அடித்திருக்கலாமே, அடிக்கவில்லை. ஏனென்றால் இந்த உலகத்திலே குற்றம் இல்லாத இருக்கிறவன் என்று ஒருவன் கிடையவே கிடையாது. நியாயப்பிரமாணம் அவனுக்கு இருந்தது, ஆனால் நியாயப்பிரமாணம் அவனை நீதிமானாக்குகிறது கிடையாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அவன் செய்ய முடியாது, மனுஷன் பாவி. இன்றைக்கு சபைகளிலே நாம் பெரிய உபதேசங்களை செய்யலாம், நம்முடைய கொள்கைகளை பேசலாம், நம்முடைய சபைகளுடைய கொள்கை இதுதான், நாம் இதை விசுவாசிக்கிறோம் அதை விசுவாசிக்கிறோம் சொல்லி பெரிய கொள்கைகளை பேசலாம். கொள்கை அளவிலே மனிதர்களுக்கு ஒரு அறிவு இருக்கலாம். எங்க சபையில இயேசு கண்ணியின் வயிற்றுல பிறந்தாரு நாங்கள் விசுவாசிக்கிறோம் வாங்க. சிலர் சொல்லுவாங்க இயேசு 2ஆம் வருகையில் வரப்போறாருன்னு விசுவாசிக்கிறோம் வாங்க. இன்னும் பல விதமா தங்களுடைய கொள்கைகளை பற்றி பேசுவார்கள். அதெல்லாம் பரவாயில்லதான். ஆனால் வசனம் போதிக்கப்படுகிறதுனாலே இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டது என்று ஜனங்களுக்கு நாம் போதிக்கிறதுனாலே ஜனங்கள் நல்லவர்களாக மாற முடியாது. ஏனென்றால் மனுஷர்கள் எல்லாரும் பாவிகள். அவர்களுக்கு 10 கற்பனையை முன்னால வச்சு இவங்க 100 தடவை இதை மனப்பாடம் பண்ணி ஒரு நாளும் 100 தடவை சொன்னாலும் இதன்படி இவர்களால் வாழ முடியாது. எல்லாரும் பாவிகள் என்பது நிச்சயம். வேதவசனம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று. ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் நிரூபிச்சிட்டார். எல்லாம் போயிட்டாங்கன்னு உடனே இப்போ இயேசு மட்டும்தான் இருக்காரு. இயேசு கல்லெறியலாம். கல்லெறியதுன்னா இந்த காலத்துல இந்த பசங்க இத்தனோண்டு கல் எடுத்துட்டு வச்சுக்கிட்டு ஓபன் ஏர் மீட்டிங் பேசும்போது தூரத்துல இருந்து எரிஞ்சிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அப்படி இல்ல. நியாயப்பிரமாணத்தின் காலத்துல கல் எறியறதுன்னா சும்மா அந்த மாதிரி விளையாட்டு இல்ல, மொட்டை மாடியில இருந்து கல் எறிஞ்சிட்டு ஒளிஞ்சுக்கிறதுக்கு. அவன் இவ்வளவு பெரிய கல் எடுத்துட்டு வந்து ஆளை படுக்க வச்சு ஓங்கி நெஞ்சிலே போடுவான். கதற கதற சாகும் வரை திரும்ப திரும்ப கல் எடுத்துக்கொண்டு போடுவார். இத்தனோண்டு கல் எடுத்து அடிக்கிறது இல்ல, தயவு செய்து புரிந்துக்குங்க. இயேசு பண்ணியிருக்கலாம், இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. பாவமே செய்யாதவர் அவர், ஒருபோதும் பாவம் செய்யாதவர்.
அந்த பெண்ணை உடனே படுக்க வச்சு பெரிய கல்ல எடுத்துட்டு வர சொல்லி ஒரே போட்டு முடிச்சிருக்கலாம். ஏன்னா பாவம் செய்தால், கையும் களவும் பிடிக்கப்பட்டாள். அவளை பார்த்து சொல்லுகிறார், போ, இனி நீ பாவம் செய்யாதே. ஏன்? எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரிடத்திலும் குறைகள் உண்டு. அவர் பாவத்தை போக்க வந்தவர், ரட்சிக்க வந்தவர், ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கும்படியாய் வரவில்லை, ரட்சிக்கும்படியாய் வந்தவர். போ, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்பினார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் பாவத்தை குறித்து மனுஷனுக்கு உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டதே ஒழிய அவன் அதன்படி நடந்து அவன் நீதிமான் ஆகும்படியாக கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாய் கேட்கிறார். களவு செய்யாதுன்னு சொல்லி இருக்குது, நீ ஏன் களவு செய்யற? யாரும் மறுபேச்சு பேச முடியாது. நான் செய்யலன்னு சொல்லவே முடியாது. எல்லாம் செய்யறான், எல்லாரும் செய்கிறான். அவன் செய்யலன்னா கூட உள்ளத்துல செய்யலாமான்னு ஒரு எண்ணம் இருக்குது. அவன் லஞ்சம் வாங்கி இருக்க மாட்டான், உள்ளத்துல என்ன இருக்குது? நம்ம கூட வாங்கினா ஒரு 2 வீடு கட்டலாமே, நம்ம கூட வாங்கினா இன்னைக்கு எப்படி இருக்கு, அந்த எண்ணம் இருக்குது. அது 10 கற்பனையில இருக்குது. இச்சியாதிருப்பாயாக, அதான் போச்சு, கற்பனைய மீறிட்டான். களவு செய்யாமல் இருந்திருக்கலாம், களவு செய்ய வேண்டும் என்ற ஒரு இச்சை அவனுக்குள்ள உண்டாகி இருக்கும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், களவு செய்யாதுன்னு எழுதி இருக்குதே, நீ களவு செய்கிறாயே. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? யாரும் பதில் பேசுறதுக்கு ஆள் இல்லை. விக்கிரகங்களை அருவ இருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? விக்கிர ஆராதனை தப்பு, அது இதுன்றான். இவன் கோயில்ல 1000 அக்கிரமம் நடக்குது. இன்றைக்கும் கிறிஸ்தவ கோயில்லையும் சில நேரம் அந்த மாதிரி நடக்குது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, கிறிஸ்தவ கோயில்ல ஒரு இடத்துல சண்டை போட்டு வெட்டு குத்து நடந்து ஒரு ஆளை வெட்டி புதைச்சே போட்டாங்களாம். மனுஷன் ஏதோ சபையில் இருக்கிறான், கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வளர்ந்தானுங்கிறதுனால அவன் பெரிய நன்மை செய்கிறவனாகவோ யோகியனாகவோ மாறிவிட முடியாது. அவன் பாவி என்பதை அவன் தனக்குத்தானே நிரூபித்துக் கொள்வான். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறி விட்டார்கள். ஆகையால் தான் நான் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்றதில்லை. நல்லா கவனிங்க. ஆகையால் தான் நான் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்றதில்லை. நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்றதுன்னா என்ன? நீ அதை செய்யாதிருப்பாயாக, இதை செய்யாதிருப்பாயாக, அப்படி பிரசங்கம் பண்றதில்லை. விசுவாசிகளுக்கு அப்படி பிரசங்கம் பண்ணால் பாவி பாவி பாவின்னா ஜனங்களை சொல்ல முடியும். நாம என்ன சொல்லுகிறோம்? கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிறோம், கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கொடுக்க வரவில்லை, கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்தார். நல்லா புரிந்துங்க. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கொடுக்கவில்லை, இதை செய்ய இதை செய்யாத ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு போகல ஆண்டவர். அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். தேவன் ஆதாம் ஏவாளை முதல் சிருஷ்டித்த போது சிருஷ்டித்து ஏர் தோட்டத்தில் வச்சு ஒரு பெரிய புக் எழுதி கொண்டாந்து கையில கொடுத்து, இந்த படி இதை நல்லா வாசித்ததன்படி கரெக்டா செய்யுன்னு சொன்னாரா? கிடையாது. பின்ன எப்படி அவர்கள் நடந்தார்கள்? ஒவ்வொரு நாளும் அவர் அவர்களோடு சஞ்சரித்தார், அவர்களோடு பேசினார், அவர்களோடு உறவு கொண்டார், ஐக்கியம் கொண்டார். எது வேண்டும் என்றாலும் அவர்கள் ஆண்டவரிடத்தில் நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். அப்படித்தான் அவர்கள் நடந்தார்கள். இந்த சட்டத்திட்டங்கள் மத சம்பந்தப்பட்ட பலவிதமான சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள் எல்லாம் மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பிறகு, பாவியான பிறகு இவன் உண்டாக்கின முறைகள் இதெல்லாம். கர்த்தர் அப்படி மனுஷனை உண்டாக்கவில்லை. கர்த்தர் மனுஷனை எப்படி உண்டாக்கினாரு? அவர் அவனோட ஐக்கியம் கொண்டு அவனை கையை பிடிச்சு வழி நடத்துறது தான் அவனை உண்டாக்கினார். ஹலோ, அவனை புக்கை கொடுத்து பின்பற்றதுக்காக உண்டாக்கல, அவனை கரத்தை பிடித்து வழி நடத்துவதற்காக மனுஷனை உண்டாக்கினார ஒழிய ஏதோ சட்டத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று உண்டாக்கவில்லை. மனுஷன் பாவியான பிறகு இவன் மதங்களையும் மார்க்கங்களையும் உண்டாக்கி சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் சடங்காச்சாரங்களையும் ஏற்படுத்தினவன் மனுஷன் தான். மனுஷன் அதை ஏற்படுத்தினான், தேவன் அதை ஏற்படுத்தவில்லை. இயேசு வந்தபோது சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இதை செய் நீ பிழைப்பாய் என்று, இந்த கற்பனைகளின்படி செய் நீ பிழைப்பாய் என்று. இயேசு வந்த பிறகு சொல்லுகிறார், நானே சத்தியம். ஹலோ, இருக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் செய் நீ பிழைப்பாய் என்று இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், நானே சத்தியம், இதை செய்யல, என்னை பிடித்துக்கொள், அப்பதான் நீ பிழைப்பாய் என்கிறார். அவ்வளவு பெரிய வித்தியாசம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும். இப்பொழுது நாம் ஏதோ சட்டத்திட்டங்களின்படி நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல, கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், அவருடைய வல்லமையின்படி வாழ்கிறவர்கள் நாம், அவருடைய பலத்தின்படி வாழ்கிறவர்கள் நாம், அவருடைய ஜீவனின்படி வாழ்கிறவர்கள் நாம். திருப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள்.
சொல்லுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் சொன்ன உபதேசனாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. பாருங்க என்ன பேசுறாருன்னு. நான் ஏதோ கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்துருவேன், கர்த்தர் சொல்கிற வார்த்தையின்படி நடந்துருவேன், அப்படி அல்ல நாம் வாழுகிறது. நாம் அவரோடு செடியும் கொடியும் எப்படி இணைந்திருக்கிறதோ அப்படி நாம் இணைந்திருக்கிறோம். அவர் செடி, நாம் கொடி. நாம் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து விடுவேன், எனக்கு எல்லாம் வல்லமை இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, அப்படி சொல்றது கிடையாது. நாம் அவரோடு கூட இணைந்திருக்கிற வரைக்கும், செடி கொடையோடு இணைந்திருக்கிற வரைக்கும் அது தானாய் கனி கொடுக்கும். அவர்தான் செடி, நாம் தான் கொடி. இணைந்திருக்கிற வரைக்கும் அந்த ஜீவன் நமக்கு அந்த கொடிக்குள்ள வருகிறது. செடியில் இருந்த ஜீவன் கொடிக்குள்ள வந்து அந்த கொடி தானாக கனிகளை கொடுக்கிறது. திராட்சை செடி கொடியை ஏன் உபயோகப்படுத்தினார்னு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த திராட்சை செடியினுடைய மரமானது இந்த கனி கொடுக்கிற விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்துக்கும் உதவாது என்று சொல்லுகிறார்கள். மற்ற மரம்லாம் எடுத்து எதுக்கும் உபயோகப்படுத்தலாம். திராட்சை செடி அதனுடைய கொடிகள் மரமானது கனி கொடுக்கிறதுக்கே அல்லாமல் வேற எந்த வேலைக்கும் அது உதவவே உதவாது என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையும் அதுதான். நம்முடைய வாழ்க்கை உண்டாக்கப்பட்டதே அந்த நோக்கத்தோடு தான். எந்த நோக்கத்தோடு? கர்த்தரோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். செடியும் கொடியும் எப்படி ஒன்றாயிருக்கிறதோ அப்படி நாம் இணைக்கப்பட வேண்டும். ஒன்றாயிருந்த ஆண்டவருக்கு நாம் கனி கொடுக்க வேண்டும். அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த பலத்தினால் நாம் வாழ வேண்டும். செடியின் மூலமாக கொடி எப்படி ஜீவனை பெறுகிறதோ அப்படி பெற்று கனி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துக்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் நாம். அந்த ஒரு நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கம் வாழ்க்கையில கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது முற்றிலும் வித்தியாசமானது. மதம், சம்பிரதாயம், சடங்காச்சாரம் இவைகள் வீணானவைகள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவோடு கூட ஒரு உறவை முதலாவது ஏற்படுத்திக் கொள்வது, செடியோடு இணைக்கப்பட்ட கொடி போல ஒன்று சேர்வது, அந்த செடியிலிருந்து ஜீவன் கொடிக்குள் பிரவேசிப்பது, இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இயேசுடைய ஜீவன் நமக்குள்ள இருப்பது, அதன் மூலமாக பாவத்தையும் சகல விதமான காரியங்களையும் மேற்கொள்ளும்படியான வல்லமையை பெற்று மாற்றப்பட்டவர்களாக வாழுவது. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். சபைக்கு சென்று பேரை கொடுத்துட்டு பணத்தை கட்டிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கும் அடக்கம் பண்றதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் பிள்ளை பேர் வைக்கிறதுக்கும் இப்படி சடங்காச்சாரங்களுக்காக உபயோகப்படுத்துறது கிடையாது. அதெல்லாம் செய்யறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது கிடையாது. அதுக்கு ஏதோ பேருக்கு ஒரு சபை போதும், அதுக்கு ஒரு சடங்காச்சாரம் போதும். ஆனால் நாம் பேசுகிறது அது கிடையாது. நாம் பேசுகிறது இந்த உலக வாழ்க்கையில எப்படி கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டு அவருடைய ஜீவன் நமக்குள் பிரவேசித்து அந்த ஜீவன் நம் மூலமாய் வெளிப்பட்டு அது நம்மை பாதித்து நம்மை மாற்றி நமக்கு ஜெயத்தை கொடுத்து எப்படி நாம் வித்தியாசமானவர்களாக வாழ முடியும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒழிய வேற எதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. நீங்க 30 வருஷமா சபைக்கு போய் கொண்டு வரலாம், பெரிய கிறிஸ்தவ பாரம்பரியம் உள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் இப்படி கிறிஸ்துவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருந்து அந்த ஜீவன் உங்கள் மூலமாக வெளிப்படவில்லை என்றால் அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. அது பாரம்பரிய ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான். ஒரு மத வாழ்க்கை அது, பக்தி வைராக்கியத்தின் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அது கிடையாது. வேதம் இன்னொரு விதமாய் சொல்லுகிறது. அவர் தலையா இருக்கிறார், நாம் சரீரமா இருக்கிறோம். தலையும் சரீரத்தையும் நாம் பிரிக்க முடியாது. தலையும் சரீரத்தையும் பிரித்தால் அவ்வளவுதான், சாவுதான். கிறிஸ்து தலையா இருக்கிறார், கர்த்தருடைய சரீரமாய் நாம் இருக்கிறோம். அவருடைய ஜீவன் நமக்குள் பிரவேசிக்கிறது. அவர்தான் தலையாயிருந்து நம்மை நடத்துகிறார். அதன் மூலமாக தான் நாம் வாழ்கிறோம். நாம் ஏதோ வெளிப்படையாக நடத்தப்படுகிறவர்கள் கிடையாது. நமக்குள்ளாக ஆண்டவர் ஜீவிக்கிறார், அதன் மூலமாக நாம் நடத்தப்படுகிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து நமக்குள்ளாக வாழ்ந்து அந்த ஜீவன் நம் மூலமாய் வெளிப்பட்டு அது ஜெயத்தையும் வெற்றியும் நமக்கு தருவதுதான் கிறிஸ்தவ ஜீவன். இன்னொரு விதத்திலே விளக்குகிறேன் முடிப்பது முன்பதாக. டீ குடிக்கும் போது இந்த டீ பேக்னு விற்கிறான் இல்லையா, டீ பேக். எத்தனை பேர் பாத்தீங்க டீ பேக்?
இந்த டீ பேக் ஒரு பெரிய அதிசயம். இந்த டீ பேக் எடுத்து நல்ல சுடு தண்ணிக்குள்ள போடுகிறோம். சுடு தண்ணிக்குள்ள போட்ட உடனே ஒரு நிமிஷம் காத்திருந்தா போதும். இந்த டீ பேக்குள்ள அத்தனை இந்த டீயினுடைய சக்திகள் எல்லாம் என்ன பண்ணுது? அப்படியே தண்ணிக்குள்ள வந்து விடுகிறது. தண்ணிய டீன்றோம். ஹலோ, இருக்கிறீங்களா? தண்ணி இப்போ டீ ஆயிடுச்சு. தண்ணி டீ ஆகல, தண்ணி தான் டீ, டீ தான். அந்த டீக்குள்ள இருக்கிற டீ தூளுக்குள்ள இருக்கிற அந்த ருசிகள், அந்த நிறம் எல்லாம் வந்து தண்ணியில கலந்துட்டபடினால இதை இப்ப டீன்னு சொல்லி குடிக்கிறோம். இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது? கிறிஸ்து நமக்குள்ள வருகிறபடினால சுடு தண்ணியில டீ பேக்க போட்ட மாதிரி கிறிஸ்து நமக்குள் வந்து விடுகிறார், நமக்குள் வாழுகிறார். வாழுகிறதுனாலே அவருடைய சந்தோஷம், அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய சாந்தம், அவருடைய எல்லா குணங்களும் அந்த டீ பேக்ல இருந்து எப்படி அந்த டீயுடைய மனமும் கலரும் அதனுடைய ருசியும் எப்படி தண்ணீருக்குள் பரவுகிறதோ அதுபோல நமக்குள்ளாக அப்படியே அது பரவுகிறது. கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கிறபடினாலே நமக்குள்ளாக அது பரவுகிறது, நம்மை பாதிக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஏதோ ஒரு புத்தகத்தை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது இதன்படி நான் வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லி வாழ்றது கிடையாது. எப்படியாவது இதை செய்திடணும், எப்படியாவது இந்த 10 கற்பனை செய்ய, அப்படி கிடையாது. அப்படி பிரசங்கிக்க வரவில்லை. அதனால தான் இயேசுவை புரிந்து கொள்ள ஜனங்க. அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்றார். யாருக்கு புரியல அந்த காலத்துக்கு? இவர் பாட்டுக்கு வந்து பெரிய லிஸ்ட் ஒண்ணு கொடுத்திருந்தாருன்னா சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பான். 10 கற்பனை அவர் கொடுத்தாரு, இவர் மோசையை விட பெரியவரியா, இவர் ஜாஸ்தி கொடுத்திருக்காருன்னு. ஐயாயிரம் பேரை போஷித்தார் 5 அப்பம் 2 மீனை கொண்டு. எல்லாரும் இவரை தேடிட்டு ஓடுறாங்க. அடுத்த நாள் ஃப்ரீயா ஏதாவது கிடைக்கும். இவர் சொல்லுகிறார், நீங்க இந்த அற்பமான அழிந்து போகிற ஆகாரத்துக்காக இவ்வளவு பாடுபடுறீர்கள், ஆனால் நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி தன்னை பற்றி சொல்லுகிறார். இதுக்காக அலையாதையா, என்ன தேடி வா அப்படின்னு சொல்ற. இவனுக்கு புரியல. அது இந்த யூத மக்களுக்கு இது புரியல. அவங்க கேட்கிறாங்க, இந்த ஜீவ அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டாங்க. அவர் சொல்லுகிறார், தேவன் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்க வேணும். இவங்க நினைச்சிட்டாங்க பெரிய லிஸ்ட் ஏதாவது கொடுப்பாரு. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எழுதிக்கோ, வேணா பென்சில் எடுத்துக்கோ, 1 2 3 கொடுப்பாருன்னு பார்த்தா ஒரு சிம்பிளா முடிச்சிட்டாரு. என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யணும் சொல்லு. 10 கற்பனையின்படி செய்யும் சொன்னா அந்த ஐஸ்வர்யவான் வந்தான, ரிச் யங் ரூலர், ஐஸ்வர்யமான வாலிபன் ஒருத்தன் இயேசுவிடத்துல வந்து, நான் நித்திய ஜீவனை பெறுவது எப்படின்னு கேட்கிறான். இயேசு சொல்றார், கற்பனையின்படி செய்கின்றார். நான் ஏற்கனவே சிறு வயது முதல் செய்து கொண்டு வருகிறேன். நான் பொய், அவ்வளவும் புழுகல். எங்க செய்துட்டு வந்தான்? எவனுமே செய்தது கிடையாது. எப்படி இவன் செய்துட்டு வருவான்? செய்ததே கிடையாது. ஆனா சொல்றான், நான் சிறு வயது முதல் இவைகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறேன். அப்ப அவனுக்கு பார்த்தார் ஆண்டவர், இவனுக்கு நிரூபித்து காமிக்கணும். அப்பதான் சொன்னார், உனக்குள்ளதெல்லாம் வித்து போய் தரித்திரர் கொடுத்து விட்டு வந்து என்ன பின்பற்றுன்னு கேட்டார். ஏன் சொன்னாரு? நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு உள்ளதெல்லாம் வித்து நான் தரித்திரர் கொடுத்து விட்டு நான் வந்து இயேசுவை பின்பற்றணும், அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. மடத்தனம் அது, பைத்தியகாரத்தனம். ஆண்டவர் பைத்தியகாரத்தனத்தை போதிக்கிறது கிடையாது. ஆண்டவர் கம்யூனிஸ்ட் கொள்கையும் போதிக்கிறது கிடையாது. கம்யூனிஸ்ட் கொள்கையே பைத்தியகாரத்தனம் ஆயிடுச்சு. நீ கம்யூனிஸ்ட்னாலே அடிப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஊர்ல கம்யூனிஸ்டே கிடையாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன எதுக்கு சொன்னார் ஆண்டவர், உனக்கு உள்ளதெல்லாம் விருத்து தரித்திரத்தை கொடுத்து விட்டு என்ன வந்து பின்பற்றுன்னு? எதுக்குன்னா இவனுக்கு பண ஆசை இருக்குது. இவனுக்கு உள்ள முழுவதும் இச்சையால நிறைந்திருக்கிறான். இச்சையாதிருப்பாயாக என்பதுதான் 10வது கற்பனை. இதை கீழ்ப்படியில. ஆனா கேட்டா என்ன சொல்றான், நான் எல்லாவற்றையும் சிறு வயது முதல் நான் ஒழுங்கா செய்துட்டு வர்றேன். இவனுக்கு செய்து காமிக்கணும். இப்ப அதனால சொன்னாரு, போய் வித்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன வந்து பின்பற்றினாரு. அவன் வருத்தத்தோடு திரும்பி போயிட்டான். செய்ய முடியல. ஏன்னா உள்ள பண ஆசை அவனை பிடித்து கொண்டிருக்கிறது. இச்சையால் அவன் பிடிக்கப்பட்டிருந்தான். அவன்கிட்ட நிரூபிச்சிட்டார், நீ செய்யறதில்லை நியாயப்பிரமாணத்தின்படி. நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜீவாப்பத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேணும்னு பெரிய ஒரு லிஸ்ட கொடுத்திருந்தா ரொம்ப சந்தோஷமா போயிருப்பாங்க. சிம்பிளா சொல்லிட்டார், பிதாவானவர் அனுப்பினவரை விசுவாசியுங்கள். யாருக்குமே அதை ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன அது இவ்வளவு சிம்பிளா? இது இன்னைக்கு கூட சபையில ஜனங்க இருக்கிறாங்க. சிலர் சொல்றாங்க, அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிற சபை தாங்க கரெக்ட். என்ன ஸ்ட்ரிக்டா இருக்கிற சபை? போட்டு தடியை வச்சுக்கிட்டு நீ அதை செய்யாத, இதை செய்யாத, கை ஏன் ரொம்ப நீளமா இருக்குது, ஏன் குட்டையா இருக்குது, முடிய ஏன் இப்படி பண்ணி இருக்கிற, இப்படி பின்னு, இது ஏன் இப்படி ஆச்சு, இது உனக்கு என்னத்துக்கு,
இப்படி ஏன் உடுத்துற? அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இதுதான் சபை. சபைனா என்ன? போதாரங்க நின்னுட்டு அதை செய்யாத இதை செய்யாத இதை செய்யாத இப்படி சொல்றதுதான் சபை நினைச்சிட்டு இருக்காங்க. இயேசுவே அப்படி போதிக்கலையே, நான் அதுக்கு போதிக்க? நான் போதிக்க மறுக்கிறேன். சிலந்தையாட்டு கேக்குறாங்க, என்னையா அதெல்லாம் சொல்றதே இல்லையே, ஒரு சபையில எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, நீங்க அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இல்லையே. இயேசுநாதர் வந்த உடனே நான் ஸ்ட்ரிக்டான உபதேசத்தை போதிக்க வந்திருக்கிறேன். ஏற்கனவே நியாயப்பிரமாணத்திலே இருந்து பரிசேயர் போதித்தெல்லாம் ஸ்ட்ரிக்ட் பத்தாது, நான் அதை விட ஸ்ட்ரிக்டா போதிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னாரா? இவன் ஸ்ட்ரிக்டா போதிச்சிருக்கிறான், இவன் மனத்தனம் பண்ணி இருக்கிறான், இவன் போதிக்கிறது சரியில்லை, நான் உங்களுக்கு சரியா போதிக்கிறேன், இங்க வா கேளுனாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்ன பாரம் சுமந்தாங்க ஜனங்க? இந்த மத பாரத்தை சுமந்தாங்க. அதை செய்யாத இதை செய்யாதுன்னு போட்டு தலையிலேயே அடிச்சிட்டு இருந்தாங்களே, அந்த பாரத்தை சுமந்தவங்களை பார்த்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். ஹலோ, இருக்கிறீங்களா? சிலருக்கு பாருங்க சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அது கோயில்ல போய் உட்கார்ந்தா அரைகிற மாதிரி இருக்கணும். பாஸ்டர் அரைகிற மாதிரி பிரசங்கம், பலார் 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 ஏன் ஆஹா சோதரவே எவ்வளவு நல்லா இருந்தது. அப்படிப்பட்ட பரிசேய பிரசங்கத்தை பண்ண உடனே ஆஹா கத்தாவே எனக்குனே இந்த உபதேசம், நான் செய்த தப்பெல்லாம் சொல்லிட்டீரு. இவன் தப்பு செய்யறதுனால அடிச்சா கொஞ்சம் நல்லா இதமா இருக்குது. பிள்ளைகள் பாருங்க தப்பு செய்துட்டா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கோம். இது உள்ள நம்ம வந்தோம்னா அது அந்த பக்கம் பின்னால் வழியா ஓடும், பின்னால் வழியா போனா முன்னால் வழியா வந்து நிற்கும். இப்படி ஓடிட்டே இருக்கிற பிள்ளைய நம்மளுக்கு தெரிஞ்ச சரி தப்பு செய்திருக்குதுன்னு பிடிச்சி கொண்டாந்து என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சு 4 உத விட்ட உடனே அப்புறம் ஓடாது, வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும். இயேசு ஸ்ட்ரிக்டான உபதேசத்தை போதிக்க வரல. இயேசு எதை போதிக்க வந்தார்? நானே சத்தியம் என்கிறத போதிக்க வந்தார். இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார். பரிசேயருடைய உபதேசத்தை பிரசங்கிக்கப்பட வரவில்லை. சபையில பரிசேயருடைய உபதேசம் தேவையில்லை. சபையிலே கிறிஸ்துவனுடைய ஜீவன் பிரசங்கிக்கப்பட வேண்டும் ஒழிய பரிசேயருடைய உபதேசம் அல்ல. பரிசேயருடைய உபதேசத்தை பிரசங்கம் பண்ணா அது மரணடி ஜனங்களுக்கு. இத கேட்கிறவெல்லாம் ஐயோ நான் பாவி நான் பாவி நான் பாவின்னு தான் வெளியே போகணும், என்கிட்ட குறை இருக்குது, நான் ஒண்ணுத்துக்கு தகுதி இல்ல, நான் புழு நான் பூச்சி நான் ஒண்ணு இல்ல தூசி நான் குப்பை அப்படின்ட்டு தான் வெளியே போகணும். ஏன்னா நான் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் பண்ணனா அழுதுருவீங்க எல்லாம். நியாயப்பிரமாணம் வேணா ஒரு ட்ரையல் பாப்போமா? நியாயப்பிரமாணத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணனா கண்ணீர் வண்ணம், ஐயோ நான் பாவி நான் பாவி நான் பாவின்ட்டு தான் போனோம். வேணுமா? அது தேவைதானா? இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு ஏன் இந்த அறிவு இல்லாம போச்சுன்னு எனக்கு விளங்கல. இன்றைக்கு ஜனங்கள் ஏன் இப்படி பிதற்றுகிறார்கள், ஏன் இப்படி குழப்பம் அடைந்திருக்கிறார்கள் என்று விளங்கல எனக்கு. ஏன் இப்படி சபையை எடுத்து பரிசேய கூட்டமா மாற்றிட்டாங்கன்னு எனக்கு புரியல. நாம் சட்ட திட்டங்களை பிரசங்கிக்கல, கிறிஸ்துவை பிரசங்கிக்க இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய ஜீவனை பிரசங்கிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ளா வரட்டும். அவன் குடிகார ரோட்ல உருள்றவனா இருக்கட்டும் அதே பிரசங்கம் தான், யோகியனா இருக்கட்டும் அதே பிரசங்கம் தான். எல்லாருக்கும் தேவை என்ன? கிறிஸ்து அவர்களுக்கு உள்ளாக வர வேண்டும். அதுதான் மனுஷனுக்கு தேவை இன்னைக்கு. ஹலோ, குடிக்கிறவன போய் நீ குடிக்காத குடிக்காத குடிக்காதுன்னு சொல்லி பாரு, அவனுக்கு ஏற்கனவே தெரியுது குடிக்காதன்றது தெரியுது, அவனுக்கு விளங்குது, அவனுக்கு குடிக்க கூடாது. அவனை கொண்டு போய் இந்த டி அடிக்ஷன் ப்ரோக்ராம்ல கொண்டு போய் வீடியோவா போட்டு காமிக்கிறாங்க. குடிச்சா அவன் குடல் வந்துருது, அது போயிடுது இது போயிடுதுன்னு பாட்டா காமிக்கிறாங்க. பிரசங்கியாரை விட அதிகமா அங்க செய்யறாங்க நல்லா. அப்ப கூட இவன் குடிக்கிறாங்க. ஒரு ஆளை கொண்டு போய் விட்டேன் நான் இந்த டி அடிக்ஷன் ப்ரோக்ராம்ல கொண்டு போய் விட்டு ஏதோ உதவி செய்யலாம்னு பார்த்தா அந்த கரெக்டா ஒரு மருந்து இருக்குது, அதை கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு வந்து பிறகு குடிச்சா 1 மணி நேரத்துக்குள்ள ஆஸ்பத்திரியில் இருக்கணும், இல்லைன்னா ஆளு செத்து கூட போயிடலாம். ரொம்ப டேஞ்சரான மருந்து அது. இந்த குடிகாரெல்லாம் சேர்ந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கிறான் கரெக்டா. அந்த மருந்தை சாப்பிடாதையா, அதை வாங்கி வாயில போடுற மாதிரி பண்ணி எங்கேயா ஓரமா வச்சிரு, தண்ணியை மட்டும் குடிச்சிரு. அந்த மருந்து சாப்பிட்டா அன்னைக்கு நாளைக்கு ஏதாவது பாட்டி கீட்டி போனா கொஞ்சம் குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும், செத்து போயிடுவோம். அதனால அதை குடிக்காம பாத்துக்க. கொண்டு போய் எல்லாம் செலவழிச்சு ஆளை விட்டா கரெக்டா அந்த மருந்தை மட்டும் சாப்பிடாம கரெக்டா 2 வாரம் 3 வாரம் பொறுத்து வந்து வெளியே குடிச்சிட்டு இருக்கிறாப்ல. குடிக்காத குடிக்காதுன்னு சொல்றதுனால ஒரு மனுஷன் குடிக்க போறது இல்ல. குடிகாரனுக்கு என்ன தேவை? கிறிஸ்து அவனுக்குள்ள வர வேணும். அவனுக்கு பலன் இல்ல, அவன்கிட்ட சக்தி இல்ல, அவன் பாவி, அவனால முடியாது. கிறிஸ்து அவனுக்குள்ள வந்தா டீ பேக கொண்டு வந்து தண்ணியில போட்ட மாதிரி போட்டால்தான் அவனுக்குள்ள அந்த சக்தி வரும், அது பரவும், அவனுடைய மனதை பாதிக்கும், அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இந்த இயேசுவினுடைய ஜீவனால் பாதிக்கப்படும். இருக்கிறீங்களா? திருப்போம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் என்று ஆங்கிலத்தில் ஒரு வெர்ஷன் இருக்குது, ஆம்பிளிஃபைடு வெர்ஷன். அந்த ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல
இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. I can do all things through Christ who infuses his strength into me. அந்த infuses என்கிற வார்த்தை உபயோகப்படுத்துது. infuses என்று சொன்னா அந்த டீ பேக் மாதிரி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொன்னால் அந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல எப்படி சொல்லி இருக்குது? எனக்குள்ளாக அவருடைய சக்தியை, அவருடைய மனத்தை பரப்புகிற, எனக்குள்ளாக அவருடைய சக்தியை கொண்டு வந்து வைத்து பரப்ப செய்கிற அந்த கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒவ்வொருவரும் அனுபவிக்கிறீர்களா? கிறிஸ்துவனுடைய ஜீவன் உள்ள வந்து அந்த ஜீவன் உங்களுக்குள்ளாக பரவி உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அது பாதித்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த ஜீவன் உள்ள இருக்கிறபடினாலே நான் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறேன், அது நிமித்தமாக நான் வாழுகிறேன், அது நிமித்தமாக எனக்கு பாவத்தின் மேல ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு என்று சொல்லுகிறீர்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யாராவது என்னால எல்லாம் முடியும், நான் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு இஸ்ரவேலர் போல 10 கற்பனை நான் செய்து முடிச்சிருவேன்னு சொன்னா தலகுப்புற விழுந்து அடிபட்டு அப்புறம் எந்திரிச்சு தான் அறிஞ்சுக்கணும் முடியாதுன்னு. உங்களுடைய பலத்தினால் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறது இல்ல, அவருடைய பலன் உங்களுக்கு தொடர்ந்து உள்ள இருந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால தான் சரி. அதனால நீங்க சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாரும் கையில வைத்து சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாத்தையும் செய்ய முடியும். 10 கற்பனை செய்ய முடியுமா? முடியும். ஏன்? என்னுடைய பலத்தினால அல்ல, எனக்கு உள்ளா இருந்து எனக்கு அந்த பரிசுத்தத்தையும் எனக்கு அந்த பலத்தையும் எனக்கு அந்த வல்லமையும் கொடுக்கிற அவர்னாலே என்னால செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய பலத்தினால அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கிறபடினால். அதனால கிறிஸ்து வந்த போது என்ன போதிச்சார்? என்னை ஏற்றுக்கொண்டு என்னை விசுவாசி, என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான். இப்படி தன்னை குறித்து தான் பேசினார ஒழிய பெரிய உபதேசத்தை பேசல. தன்னை ஏற்றுக்கொள்கிறவன் ஜீவனை பெறுவான், நித்திய ஜீவனை பெறுவான், பிழைப்பான் என்கிற குறித்து தான் பேசினார். இன்றைக்கு கேட்கிறேன், எல்லாரும் எழுந்து நிற்போம் ஒரு நிமிஷம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்கிறோம். சபையில் இருந்து கொண்டிருக்கிற மக்களாய் நீங்கள் இருக்கலாம், இங்கேயோ அல்லது எங்கேயோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து சபைகளில் வளர்ந்தவர்களா இருக்கலாம், சபைகளில் ஈடுபாடு உள்ளவர்களா இருக்கலாம், நல்லவர்களாக கூட இருக்கலாம். எல்லா ஜனங்களும் ரொம்ப பொல்லாதவர்கள் அல்ல, நல்லவர்களாக கூட இருக்கலாம். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், நல்லவர்களாக இருக்கிறது மூலமாக நாம் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. கிறிஸ்துவை உள்ளதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து நமக்குள் வர வேண்டும். அவர் நமக்கு ஜீவனை தர வேண்டும். உலகத்தின் பார்வைக்கு நாம் நல்லவர்களா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அப்படி அல்ல. கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர். உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு கர்த்தர் பார்க்கிறார். ஆகையால் உலகத்தில் ஒருவேளை நல்ல வாழ்க்கையை வாழலாம், மாரல் பர்சனா இருக்கலாம், ஒழுக்க நெறிகளோடு வாழலாம், நல்லதுதான். மற்றவர்களோடு கொஞ்சம் தேவலான் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து உண்மையாகவே ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணவில்லை என்றால் உண்மையாகவே அந்த மனுஷனுக்கு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா சோதனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு வலிமை கிடையாது, ஜெயிக்கக்கூடிய அந்த சக்தி அவனுக்கு கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை உங்கள் பலனால் வாழுகிறது கிடையாது, ஏதோ சடங்காச்சாரம் சம்பிரதாயங்களை செய்து வாழுகிறது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அவர் உள்ளே வாழ்கிறபடினாலே நாம் வெளியிலே வித்தியாசமானவர்களாக வாழ்வது. நம்ம எல்லாரும் தலை வணங்கி நாம் ஒரு விஷயம் ஜெயிப்போம். அப்படி இப்படி இந்த விதமாக நான் அனுபவிக்கவில்லை. இதுவரை கிறிஸ்துவை என்ற இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவனுடைய ஜீவன் எனக்கு தேவை. அவர் எனக்குள்ள இருந்து அவர் தம்முடைய குணாதிசயங்களை எனக்குள்ளாக பரப்ப வேண்டும், என்னை மாற்ற வேண்டும். நான் என்னால் முடிந்தவரை படித்து அறிந்து அதன் மூலமா வாழ முயற்சித்திருக்கிறேன், ஆனால் அது போதாது, என்னால் முடியவில்லை. இன்றைக்கு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் எனக்குள் வரட்டும், என்னை மாற்றட்டும். நான் என்னை அவருக்கு முன்பாக தாழ்த்துகிறேன். என்னால் முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாம் முடியும் என்பதை நான் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறேன். கிறிஸ்து என்னை பலப்படுத்தட்டும், எனக்குள்ளாக அவர் வரட்டும், எனக்குள்ளாக அவர் வந்து ஜீவிக்கட்டும், எனக்கு புது பலனை தரட்டும்.
பாவத்திலிருந்தும் எல்லா சோதனைகளிலிருந்தும் எல்லா விதமான போராட்டங்களிலிருந்தும் நான் ஜெயிக்கும்படியாக என்னை அவர் பலப்படுத்தட்டும், என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும், பலமுள்ள வாழ்க்கையாக அது மாறட்டும் என்று சொல்லுகிறவர்கள், நான் அதை விரும்புகிறேன், அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உடனடியாக கைகளை